பால்மடி முகமா இருக்கிற நீங்க பாலா கூட இணைஞ்சதுல இனி உங்க வாழ்க்கை பாலா பொங்கும். அண்ணே பயந்துட்டேனே படார்னு. இன்னும் 4 வருஷத்துல 4 வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. அந்த பால் காய்ச்சிக்கு ஏன் பட்டிமன்றத்தை வைங்க. அங்கேருந்து சென்னையில் ஒரு கால் வச்சவர் இன்னைக்கு அத்தனை கால் அவருக்கு வருதுன்னா என்ன காரணம்? பாலாவோட எனக்கு தெரியும் எந்த ஊரை சொன்னால் கைதட்டு வரும்னு எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, காரைக்காலில் ஒரு 35 பேர். இந்த 20 வருஷத்தில் எனக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் பழகுனது பாலா தான். ரொம்ப விரைவாகவும் தொட்டுக்கிட்டார். புண்பட்டவன் எவனோ அவன் தான் பண்பட்டவன் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும்போது முதல் படத்தில் இவருக்கு பெண் முகம் ஹீரோவா சரியாக மாட்டான்னு சொன்னாங்க. அந்த பெண் முகம் தான் எல்லாருக்கும் பிடிச்ச பொன்முகமாக மாறினார். அதே போல் ரஜினி சார் பைரவியில் நடிக்கும்போது இவர் என்னங்க இப்படி இருக்கார் அப்படின்னு ப்ரொடியூசர் சிவகுமாரை போடு இல்லாட்டி ஜெய்சங்கரை போடு அப்படின்னு சொன்ன அதே ஹீரோ சாண்டப் சின்னத்தவர் ரஜினியை வச்சு எனக்கு 3 படம் பண்ணி கொடுன்னு சொன்னார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதை பாப்பாவுக்கு சொல்லியிருந்தேன். உண்மையிலே ரொம்ப பாராட்டணுமா, நீ நடிகனோட நடிக்கலை, ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதன்ட்டு நீ நடிச்சிருக்க என்பது உனக்கு பெரிய பாராட்டு. அதுவே ஒரு பெருமையான விஷயம். மதுரை முத்தனா அப்படியே அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுறது மாதிரி இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும். இப்போ இன்னைக்கு பாலா இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கிறது யாரு அப்படின்றது நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய புரட்சி கலைஞர். பால்மடி முகமா இருக்கிற நீங்க பாலா கூட இணைஞ்சதுல இனி உங்க வாழ்க்கை பாலா பொங்கும். அண்ணே பயந்துட்டேனே படார்னு. இன்னும் 4 வருஷத்துல 4 வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. அந்த பால் காய்ச்சிக்கு ஏன் பட்டிமன்றத்தை வைங்க. அங்கேருந்து சென்னையில் ஒரு கால் வச்சவர் இன்னைக்கு அத்தனை கால் அவருக்கு வருதுன்னா என்ன காரணம்? பாலாவோட எனக்கு தெரியும் எந்த ஊரை சொன்னால் கைதட்டு வரும்னு எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, காரைக்காலில் ஒரு 35 பேர். இந்த 20 வருஷத்தில் எனக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் பழகுனது பாலா தான். ரொம்ப விரைவாகவும் தொட்டுக்கிட்டார். புண்பட்டவன் எவனோ அவன் தான் பண்பட்டவன் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும்போது முதல் படத்தில் இவருக்கு பெண் முகம் ஹீரோவா சரியாக மாட்டான்னு சொன்னாங்க. அந்த பெண் முகம் தான் எல்லாருக்கும் பிடிச்ச பொன்முகமாக மாறினார். அதே போல் ரஜினி சார் பைரவியில் நடிக்கும்போது இவர் என்னங்க இப்படி இருக்கார் அப்படின்னு ப்ரொடியூசர் சிவகுமாரை போடு இல்லாட்டி ஜெய்சங்கரை போடு அப்படின்னு சொன்ன அதே ஹீரோ சாண்டப் சின்னத்தவர் ரஜினியை வச்சு எனக்கு 3 படம் பண்ணி கொடுன்னு சொன்னார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதை பாப்பாவுக்கு சொல்லியிருந்தேன். உண்மையிலே ரொம்ப பாராட்டணுமா, நீ நடிகனோட நடிக்கலை, ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதன்ட்டு நீ நடிச்சிருக்க என்பது உனக்கு பெரிய பாராட்டு. அதுவே ஒரு பெருமையான விஷயம். மதுரை முத்தனா அப்படியே அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுறது மாதிரி இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும். இப்போ இன்னைக்கு பாலா இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கிறது யாரு அப்படின்ற நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய புரட்சி கலைஞர். தி கண்ணாடி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers.